ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசார் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குருவணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு திருமண பொருத்தம் தாங்க. 10 பொருத்தத்துல எந்த ஒரு விஷயமும் இல்லை. அனுகூல பொருத்தம் பார்க்கணும். அனுகூலம்னா ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணணும். ஆணின் குணம் பெண்ணின் குணம் 2 பேருக்குமே ஒத்த குணங்கள் இருக்கிறதா, சிறிது வேறுபாடு இருக்கிறதா, குழந்தை பாக்கியம் ஒரே நேரத்தில் பிறக்குங்கிற அமைப்பு இருக்கா, இது முக்கியமான விஷயம். அடுத்து தசாபுக்திகள், யோக தசைகள் வராட்டாலும் அவயோக தசைகள் தலைவிரித்து ஆடாமல் நார்மலான வாழ்க்கைக்கு அவள் அழைச்சிட்டு போகுதா அப்படின்லாம் பார்த்து தான் திருமண பொருத்தம் சொல்லணும். திருமண பொருத்தம் எப்போது நடைபெறும், எப்படி வாழ்வார்கள் என்பதை பற்றி தான் சொல்ல நான் திருமண பொருத்தம் பார்க்குறேன். இந்த திருமண பொருத்தத்தில் ஏன் கேட்குறீங்க, பலன் பார்க்க வர்றவங்க தினசரி ஏதாவது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை ஒவ்வொரு இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்பாங்கல்ல, அதை சொல்றாங்க. அதுக்கு நான் ஒரு வீடியோ போடணும். ஏன்னா சுபத்துவம் பாவத்துவம் ஒரு மேன்மைமிக்க குருநாதர் ஏற்றிருக்கேன். சுபத்துவ பாவத்துவம், கிழக்கு சுபத்துவ பாவத்துவ சுற்றுச்சூழல் கோட்பாட்டில் தான் ஜாதகமே இருக்கு. கோல்சாரம் பண்ணாலும் சரி, ஜாதக பலனாலும் சரி, திருக்கணித பஞ்சாங்க அப்படி அதெல்லாம் இருக்குன்னு உணர்ந்தாலும் நான் சொல்லித்தானே ஆகணும். இப்ப அந்த பதிவை தான் நான் போட போறேன். தலைப்பு ஆண் பெண் ஜாதகங்களில் கிரக சஷ்டாஷ்டகம். நல்லா புரிஞ்சுக்குங்க. சஷ்டாஷ்டகம்னாலே ஒரு இக்கு தான். உதாரணமா ஒரு ஜாதகத்துல தசாநாதனும் புத்திநாதனும் சுபத்தன்மை இல்லாமல் சரியா 6-8 போயிட்டாங்கன்னா அந்த தசாபுக்தி தடுமாற வைக்கும். லக்கணத்தை பொறுத்து, ஜாதகத்தை பொறுத்து, லக்னாதிபதியை பொறுத்து அந்த அந்த சஷ்டாஷ்டமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் தாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எந்த மனநிலையில் இருக்காங்க, ஆட்சியோட இருக்காங்களா, பாவத்துவமா இருக்காங்களா, சுபத்துவமா இருக்காங்களா, ஒரே வார்த்தை. பாவத்துவம் இல்லாமல் இருந்தா கூட தட்டு தடுமாறி நடந்துடும் அந்த விஷயங்கள், காரக ஆதிபத்திய விஷயங்கள். பாவத்துவம்னா தடுமாறுங்க. அந்த நேரம் கோல்சாரம் வந்தா ரொம்ப பாதிக்கும். கோல்சாரம் என்ன, அஷ்டமச்சனி ஏழச்சனி அமைப்புகளும் சேர்ந்து வந்துச்சுன்னா ரொம்ப பாதிக்கும். இதுதானே சொல்லிடும். இப்ப நான் இதை விளக்க போறேன். அந்த சஷ்டாங்கம் வேற, நம்ம ஜாதகத்திலே சஷ்டாஷ்டகம் இருக்கிறதுங்கிறது நான் இப்ப சொன்ன விஷயம். ஒரு தசாபுத்தியும் ஒரு தசாநாதனும் புத்திநாதனும் 6-8 இருக்கிறது. இது பரந்தராத அமைப்பு. அதே மாதிரி துவிதாஷ்டகம்னு ஒன்று இருக்குங்க. 12க்கு 2 இருக்கக்கூடாது. ஒரு கிரகத்துக்கு முன்னையும் பின்னையும் 12 அப்படி மறைவும் கூடாது. அதுவும் துவிதாஷ்டகம் அமைப்புன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது கூட பெருசா பாதிக்காது. இந்த சஷ்டாஷ்டகம் தான் அதிகமாக பாதிக்காம இருக்கலாம். அப்படிதான் சொல்லணும். ஒரு வாரத்தில் ஏதாவது நிப்பாட்டவே கூடாது. அப்படிலாம் ஜோசியத்தை நம்ம ஒரு முற்றுப்பட்ட கலையை ஆக்கிட்டோம்னு அர்த்தம். முற்றுப்பெறாத கலை எப்பவும் முற்றுப்பெறாது, தேடிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஞானங்கள் வந்துகிட்டே இருக்கும், பெருங்கடல். இப்ப நான் சொல்ல வர்ற சஷ்டாஷ்டகம் ஆணின் ஜாதகத்துல சஷ்டாஷ்டக புத்தி நடந்து, பெண்ணின் ஜாதகத்திலையும் சஷ்டாஷ்டக புத்தி நடந்து பாவத்துவமா நடந்துச்சுன்னா திருமணம் சேரவே சேராது. நம்மன்னு சேர்த்து வைக்கிறது சேரவே சேராது. யோக ஜாதகத்துல சேராது. அவயோக ஜாதகத்துல கஷ்டப்படணுங்கிற ஜாதகத்துல சேர்ந்துடும். எந்த ஜோசியை தடுத்தாலும் கேட்க நிக்காது. சரியா? அது ஒரு அமைப்பு. இப்ப இது சொல்றது ஆண் ஜாதகத்துல ஒரு கிரகம் இருக்குல்ல, அந்த கிரகம் பெண் ஜாதகத்துல இந்த ஆண் ஜாதகத்துல இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 8ல இருக்கக்கூடாதான். அப்பா, எப்படிப்பட்ட மேதமையான கருத்து. இதுல எல்லாம் ஒரு அர்த்தமும் இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பொருத்தம்னா அனுகூல பொருத்தத்துல பார்ப்பாங்களாம். முதல்ல அதாவது அட்மின் மாதிரி 10 பொருத்தத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கு மேல உள்ள போவாங்களாம். இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களாம். சஷ்டாஷ்டகம்ங்கிறது இப்படி சொல்றாங்க. நல்லா கேளுங்க, இதை விளக்குறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1200க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது. பார்த்து பயன்பெறுங்கள். அவ்வளவுமே கிரக சுபத்துவ பாவத்துவம் அமைப்பதான் உங்களுக்கு திருமண பொருத்தம் மட்டுமல்ல, எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஜாதகத்தின் தரம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளணும்னா இந்த திரையில் இருக்கக்கூடிய 90 80 57 13 70 இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், ஜிபே நம்பர். இதுதான் வாட்ஸ்அப்ல ஜாதகத்தை போடுங்க. ஆன்லைன்ல பார்த்துக்கலாம், நேரையும் வரலாம். இப்போ வெளியூர் நண்பர்கள் கூட நேரம் வர்றாங்க. நேரம் வந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பா கேட்டு போகலாம் அப்படிங்கிற அமைப்புல வர்றாங்க. ஆன்லைன்ல பாக்குறாங்க. என்னெல்லாம் பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருக்கவங்கள அறிவார்கள். ஒரு முறை பார்த்தால் அடுத்தடுத்து பார்ப்பாங்க. ஏன் பார்க்கறாங்க? கிரக சுபத்துவ பாவத்துவத்தை பிடிச்சு கிரக விளக்கத்தோடு பலன் சொல்லி திருமணம் பொருத்தம்னா இவர்களுக்கு இப்படித்தான் வாழ்க்கை இருக்கும். ஒரு ஜாதகத்துல அடிச்சிடலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம் அவரை குறிக்கும் 7ஆம் இடம்
மனைவியை குறிக்கும். 2ஆம் இடமும் மனைவியை குறிக்கும். குடும்பத்துக்கு வர்றாங்கல்ல அப்படி அமைப்புல 2ஆம் இடம் இப்ப ஒரு வாழ்க்கை பெற்றோரோட வாழ்க்கை கூட அமைப்பையும் காட்டும். 5ஆம் இடம் அறிவு சிந்தனையை காட்டும். இப்படிலாம் அவருடைய குணத்தை அறிஞ்சுக்கிட்டு அதுக்கு தோதா இதுல இருக்கா அப்படின்னு பாக்குறது. அந்த ஜாதகத்துல எப்படி மனைவி அமையும் சொல்லலாம்ல. 7ஆம் இடம் சுகத்துவமா இருந்து சுக்கிரன் நல்லா இருந்தா இவர் மாதிரியே மனைவி வரும், எந்த சிக்கலும் இல்லை, ஜோசியருக்கு வேலையே இல்லை, ரெஃபர் பண்ணி கொடுக்குற மட்டும்தான், ஹார்ட் ஒர்க் அங்கே இருக்காது. இப்படிதான் திருமண பொருத்தம். இப்ப விளக்கிறேன் பாருங்க. ஆண் பெண் ஜாதகங்களில் கிரக சஷ்டாஷ்டகம். சஷ்டாஷ்டகம் நான் சொல்லிட்டேன், எதையுமே நான் தெளிவா 1க்கு 2 முறை சொல்றேன். நேரங்காகத்தான் வீடியோ தெரிஞ்சுக்க விரும்புறவங்க, ஜோதிடத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற விரும்புறவங்க பாருங்க. ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டா வேகமா வியூஸ் வருது. சுருக்கமா சொல்லிட்டா போதுமா, விளக்கமா தான் சொல்லணும். இப்ப ஒரு ஜாதகத்துல 6க்கு 8 ஒரு கிரகம் இருக்கு. தசாநாதனும் புத்திநாதன் 6 இருக்காங்க. வெளிச்சம் 2 கிரகத்துக்கு வெளிச்சம் வந்துருச்சுன்னா அந்த சஷ்டாசகம் உடைஞ்சிரும். கொஞ்சம் திணறும், அப்புறம் பலன்கள் காய்ச்சிரும். மேலையுமே கெட்டு போகாம ஒரு ஆட்சி நிலையிலையும் கீழே ஒரு புத்தி இருக்கு, புத்தி கிரகம் ஒரு நட்பு நிலையில இருக்கு வச்சுக்கோங்க, கொஞ்சம் தடையோட நடக்கும். பாபத்துவம் அடையக்கூடாது, கெட்டு போகக்கூடாது, 6 மறைஞ்சு கெட்டும் போகக்கூடாது. இதை முதல்ல என்ன சொல்லி வச்சுக்காதீங்கம்மா, கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகமா. இந்த மாதிரி பாவத்துவமானா கெட்டு போச்சுல சுத்தமா ராஜயோகம் கெட்டுமா. ஒரு மனிதன் வேலை கொடுக்காம கீழே விழுந்து படுத்துட்டாங்கன்னா என்ன பலன் நடக்கும்? கிரகத்தை மனிதனா பார்ப்போம். ஒரு மனிதன் ஸ்பீடா இருந்தா நம்ம சொல்ற வேலையில சீக்கிரம் செய்வாரு, கொஞ்சம் சுரங்கண்ணவனா இருந்தாலும் கொஞ்சம் தாமதமா செய்வாரு. ஆளே கீழே விழுந்து படுத்துட்டான்னு வச்சுக்கிறீங்க, எப்படி வேலை நடக்கும்? இதெல்லாம் சொல்லி வச்ச விஷயம். கெட்டவன் கட்டிட்டா கிட்டிடும் ராஜயோகமா, எந்த கிரகமும் தரக்கூடாது அப்படின்லாம் இருக்குது. இப்ப நான் சொல்றது இது ஆண் ஜாதகம் வச்சுக்கோங்க, இது பெண் ஜாதகம் வச்சுக்கோங்க. 2 முறைகளை நான் போட்டிருக்கேன். இது ஆண் ஜாதகம், இது பெண் ஜாதகம், அல்லது இது பெண் ஜாதகம், இது ஆண் ஜாதகம் வச்சுக்கோங்க. தனுசு லக்னம், குரு 5ல் இருக்காரு, சரியா? தசை நல்லா தான் இருக்கும். லக்னாதிபதி அவர் தானே. மற்ற அமைப்புகளை வச்சுதான் சொல்லணும், எதையுமே ஒரு வார்த்தையில் நிலைநிறுத்த முடியாது. 5ல் குரு இருக்கு. ஓகே, இவங்க என்ன சொல்றாங்க, ஆண் ஜாதகத்துல குரு இருக்கிற இடத்துல இருந்து பெண் ஜாதகத்துல குரு யாருக்கிட்ட வரக்கூடாது. எப்படிப்பட்ட தன்மைன்னு பாருங்க. இந்த லக்கணம் இவருடைய 5வது லக்கணமாவே அமையுது. இந்த ஆண் ஜாதகத்துக்கு 5வது லக்கணமாவே அமையுது பெண் ஜாதகம். நல்ல புரிதல் இருக்கும். திருமண பொருத்தத்துடைய முதல் படி. இப்ப இங்க குரு இருக்கு, இதையெல்லாம் மறந்துடலாம். ஜாதகத்துல தன்மையெல்லாம் வேணாம், இந்த தன்மையும் வேணாம். இங்க குரு இருக்குது, எங்க இருக்கு? இங்க குரு இருக்குது இந்த ஜாதகத்துல. இந்த ஜாதகத்துக்கு 3, 4, 5, 6, 7, 8 எண்ணி சொல்றேன், அப்பதான் தெரியும். இந்த குரு இங்க வந்தா தானே 8ஆம் இடம். அப்ப பெண் ஜாதகத்துல இங்க குரு இருக்கு, குரு இருக்கக்கூடாதான். 2 ஜாதகத்தை சேர்த்து 6 கட்டு இருக்கக்கூடாதான், நல்லாவே இருக்காதான். என்ன ஒரு ஜோதிடத்தை பெண்ணுக்கு தள்ள முறை, இதுலயா பலன் இருக்கு? கிடையவே கிடையாது. ஆண் ஜாதகத்துல தசா, ஆண் ஜாதகத்துல வலு 10 ஜாதகம், அதாவது அடிப்படை பலம் 2 பேரும் ஒத்து வந்தா தான் திருமணம் செய்யணும். அது ஒண்ணும் சரியா? நம்ம 100% நினைச்சோம்னா 70% நடக்கும். இறைவனது கையில், ஜோதிடர் கடவுளே கிடையாது. இப்ப அந்த ஜாதகத்துல குரு, இந்த ஜாதகத்துல லக்னாதிபதி குரு நல்ல நிலையில இருக்காரு. இந்த ஜாதகத்துல யோகாதிபதி குரு 8ல மறைஞ்சாங்கன்னா மறைந்த 8ஆம் இடத்துடைய வேலையை செய்யும். வெளியில போய் பிளப்பாரு. 2ஆம் இடத்தை பார்க்கும்ல, கொஞ்சம் அதிர்ஷ்டங்க. மத்த அமைப்பை வச்சு எதுனாலும் நான் தெரியுறேன். இந்த செவ்வாய் நிலையை வச்சு போடணும், அதெல்லாம் போடல. லக்னாதிபதி சொல்றேன்ல, அதோட நிலையை வச்சுக்கிட்டு இங்கேயுமே குரு கட்டு போகாம அங்கேயுமே குரு கட்டுக்கு போகாம என்ன செய்ய போகுது? நல்லா போடும் வண்டி. சரி, இப்ப இந்த லக்கணமா போடுறேன். லக்கணத்துல சுக்கிரன் நல்லா இருக்கும் போது நட்பு வீடு. முதல்ல கிரகங்கள் ஒரு இடத்துல இருக்குன்னா எரிச்சலோட இருக்கா, சந்தோஷமா இருக்கா, ஒளியோட இருக்கா, இருளா இருக்கா, அப்படி புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஆண் ஜாதகம் வச்சுக்கோங்க, அல்லது இது பெண் ஜாதகம், இது ஆண் ஜாதகம், எப்படின்னா வச்சுக்கலாம். இந்த இடம் லக்கணத்துல இருக்காருங்க. மிதுன லக்கணத்துக்கு யோகாதிபதி இங்க இருக்காரு. இப்ப இந்த லக்கணம் கன்னி லக்கணம் போட்டிருக்கேன். கன்னி லக்கணத்துக்கு சுக்கிரன் யோகாதிபதி தான். இந்த லக்கணத்துக்கு லக்கணத்துல இருக்காரு, குழந்தைகளை பிடிக்கும், அதிர்ஷ்டம் இருக்கு, கிடைக்கும், எல்லாமே நல்ல சிந்தனை இப்படிலாம் இருக்கு. இந்த பாவத்தை வரக்கூடாது. ஒரு வார்த்தையில் ஏதாவது பதில் சொல்றேன்னா, இந்த சுக்கிரன் நீங்க இருக்காரு. அப்ப இந்த பெண் ஜாதகத்துல இந்த சுக்கிரனுக்கு 8ஆம் இடம் எங்க வரும்? 3, 4, 5, 6, 7, 8 வந்துருதா? இங்க இருக்கக்கூடாதான். நல்ல யோசனை பண்ணுங்க ஆர்வலர்கள். தொழில்முறை ஜோதிடர் இது வரைக்கும் போன கூட சொல்லுங்க.
என்னுடைய குருநாதன் பார்க்கத்தான் செய்வாரு. இந்த சுக்கிரன் இங்க 8ஆம் இடம் தானே, இந்த ஜாதகத்துல 8ஆம் இடம் வரக்கூடாது. அதாவது ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் இருக்கிற சுக்கிரன் வந்து பெண் ஜாதகத்துல இங்க இருக்கிற சுக்கிரனுக்கு 8ல வரக்கூடாது. எப்படிப்பட்ட தன்மை பாருங்க, இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஒரு கிரகம் ஜாதகம் மேல அடிப்படையா இருந்து ஒரு கிரகம் 100 ரூபா தருதா, 80 ரூபா தருதா, 70 தருதா, 40 தருதா, 10வது தருதா, 10 கூட கீழே தூக்கி எரியக்கூடாதுங்க. 10வது நமக்கு கிடைக்குதா, லக்கணம் வலுவா இருக்கணும். எதா இருந்தாலும் இந்த மாதிரி அமைப்பா வாழ்ந்துட்டு போயிடுவாங்களே சத்திரலாமே. அப்ப இந்த மாதிரி திருப்பி சொல்றேன், ஆண் பெண் ஜாதகங்கள் கிரக சஷ்டாட்டம்ங்கிறது இல்லவே இல்லைங்கிற மறுத்துக்கிறேங்க. கிரக சுபத்துவ பாவத்துவ சூழ்ச்சி மூணு கோட்பாட்டில் தான் கல்வியிலிருந்து, உயர்கல்வியிலிருந்து, வெளிநாடு போறது, படிக்கிறது, தொழில் செய்யறது, வேலை செய்யறது, திருமணம் புரிகிறது, எல்லாமே பாவத்துவ சொல்லிட்டேன். 2ஆம் திருமணம், ஒரு கோவில் கட்டுறது, வாகனம் வாங்குறது, 10 வீடுகளை வாங்கி குவிக்கிறது, எல்லாமே நம்மளுடைய பூர்வ ஜென்ம புண்ணியப்படி கிரகங்கள் காட்டும் குறியீடுகள். இதுதான் அடுத்து ஒரு பயணம். அப்ப சொல்லிடுறேன். அப்ப ஆண் பெண் ஜாதகங்களில் கிரக சஷ்டாசம், ஒரு கிரகம் ஆண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பெண் ஜாதகத்துல 8 அல்லது 6க்கு வரக்கூடாது, பலன் தராது, கெடுதல் நடக்குங்கிறது முற்றிலும் தவறான தகவல்ங்கிற அழுத்தமா கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.